எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராக்ஸ் ஃபிக்ஷன். ஹாய்டா, எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன்டா. சாரி, ஜேர்னி ஆஃப் லவ் கொஞ்சம் டிலே ஆகுது. கூடிய சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணிடுறேன்டா. இன்றைக்கி நம்ம டேக்கக்கூடிய பிஎல்எஃப்எஃப் பார்க்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருமே சேனல் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்பி தானே நான் போடுறேன். ஓகே, இனிமேட்டு பண்ணுவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. பண்ணுங்கள், ஓகேவா? அக்கா பாவம் இல்லையா? ஓகேடா, சரிடா. இன்ட்ரோ எதுவும் தேவையில்ல, நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலான்டா. இப்போது ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜிமின் 2 பேரும் தான் காட்டுறாங்க. 2 பேரையும் பற்றி சொல்லணுன்னா 2 பேருமே இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. 2 பேருமே ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் தான். 2 பேருக்கும் சேர்த்து ஒரே ரூம் தான்டா. இப்போ நம்ம ஜிமின் 2 பேரையும் பார்த்தா 2 பேருமே கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிகிட்ருக்காங்கடா. இப்போது மிடில் ஆஃப் த கிளாஸில் நம்ம தான் ஜிமின் கிட்ட ஜிமின், என்ன? இல்லைடா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். இப்போ கேட்க வேண்டாம். கிளாஸில் சொட்ட தலையன் பார்த்தானா வெளியே துரத்தி விட்டுருவான். கொஞ்ச நேரம் அமைதியாக இரு ப்ளீஸ். இல்லைடா, ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயமே. நான் வச்சுட்டு அப்புறமேட்டு கேளுடா, பார்த்துட போகிறான்டா. ப்ளீஸ்டா, புரிஞ்சுக்கூடா. டே மச்சான் இல்லை, என் சல்ல மச்சான் இல்லை. ஆனால் இந்த மச்சான்ற பேரை சொல்லி எனக்கு ஒத்துரு. சரி, என்னன்னு சொல்லு. இல்லைடா, இந்த சோஷியல் மீடியா பற்றி நீ என்ன நினைக்கிற? உஷோ, இதை யாரா ஊமாண்டே ஏற்றுனது? நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ கிளாஸாக இருக்காங்க, அது ரொம்ப பெருசா. அப்போ நான் தெரிஞ்சுக்கணும்டா. ப்ளீஸா சொல்லுடா. டேடே பாத்திரம் போகிறான்டா, திரும்படா. பாத்திரம் போச்சு. பாத்திரம் கூப்பிடுவான் போகிற அப்படின்ட்டு. இப்போ ஜிமின் அப்படியே அவங்க சார் பார்க்காத மாதிரி ஒரு வேறு எங்கேயோ பார்த்துட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கா. இப்போ அவங்க சார் தான், ஜிமின் என்ன 2 பேருக்கும் அங்கே பேச வேண்டி கிடக்கு, ஏஞ்சி வெளியே போங்க. படிப்பில் ஒன்றும் இல்லை, பேச்சு கிளாஸில் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சார் அப்படியே துரத்தி விட்டுற. இப்போ நம்ம ஜிமின் 2 பேருமே அப்படியே மூஞ்சி தொங்க போட்டுட்டு வெளியே போயிடுறாங்க. இப்போது வெளியே போகியும் ஒரு சைடு நம்ம ஜிமின், ஒரு சைடு நம்ம டேவும் நின்றுட்டுருக்கா. இப்போ நம்ம ஜிமின் என்னடா இந்த பக்கம் வாடா, ஏன்னா அந்த பக்கம் நின்றுட்டுருக்கா? கம்முனு இருடா, அவன் பார்த்துட போகிறான்டா. அப்புறம் ஸ்கூலை விட்டு வெளியே துரத்துருவான். கம்முனிடுறான் ப்ளீஸ்டா. ஆல்ரெடி நான் 2 வாரமாக வெளியே தானே நின்றுட்டுருக்கேன். இன்றைக்கி தான்டா கிளாஸ்க்குள்ளே போனேன். அதுக்குள்ளாட துரத்தி விட்டுல நீ வெளியே. கொஞ்ச நேரம் அமைதியாக இரு ப்ளீஸ். நம்ம ரூமுக்கு போய் பேசிக்கலாம். ப்ளீஸ் இந்த பக்கம் நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். எனக்கு தனியாக இருக்க ஒரு மாதிரி இருக்குடா, ப்ளீஸ்டா. இன்னும் வச்சுட்டு இந்த வாரம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின் அந்த சைடில் நம்ம கிட்ட நிற்க. இப்போது நம்ம அமைதியாக கொஞ்ச நேரம் அப்படி நோட்ஸ் எடுக்கிற மாதிரி நோட்ஸ் எடுத்துகிட்டு இப்போ திரும்ப ஜிமின், நீ சோஷியல் மீடியாவில் இருக்கியா? சோஷியல் மீடியாவில் நீ என்ன பண்ணுவ? நிறைய இருக்குது அதில், இப்போ சொல்ல முடியாது. ப்ளீஸ்டா சொல்லுடா. இப்போ தானே சொன்னேன், நீ கேள்வி எதுவும் கேட்க மாட்டேன், நீ கம்முனிடுறோம் அப்படின்னு சொல்ல. இப்போ நம்ம சரி கோவப்படாத. ஏன் தான் இப்படி எரிஞ்சு விழுற நீ? இங்கே பாரு, உன்னால தான் இப்போ நம்ம வெளியே நின்றுட்டுருக்கோம். கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு. சின்ன குட்டி பிசாசுங்கள்லேருந்து எறும்பு மாடு வரைக்கும் எல்லாம் பார்த்துட்டு போகிறானுங்க. அசிங்கமாக இருக்குடா. கொஞ்சம் சுற்றி பாடுறா. காரிடோர்லேயே நம்ம மட்டும்தான் வெளியே நிற்கிறோம். வாயை முடி சும்மா இருறா அப்படின்னு சொல்ல. இப்போது நம்ம டீவும் சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாகிடுறாரு. இப்போ கொஞ்ச நேரத்தில் கிளாஸும் முடியுதுடா. ஸோ நம்ம ஜிமின் 2 பேருமே அவங்க ரூமுக்கு போயிட. இப்போது நம்ம ஜிமின் ரூமுக்கு போனதும் பேக்கெல்லாம் வச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போக. சரி, ரெஸ்ட் ரூம் போய்ட்டு டோரை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ண. இப்போ கரெக்டாக நம்ம டோர்லேயே கையை வச்சுட்டு க்ளோஸ் பண்ண விடாமல், ஜிமின் நான் தான் கிளாஸ்லேயே ஒரு கேள்வி கேட்டேன்ல, அதுக்கு நீ இன்னும் எனக்கு ஆன்சர் தரல. இங்கே பாரு, எனக்கு கச்சன்னு இருக்கு, நான் போய் குளிச்சுட்டு வரேன். ப்ளீஸ் அதை சொல்லிட்டு போடா. டோரை விட, நான் வரேன்டா இருறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம தள்ளி விட்டுட்டு இப்போ டோரை க்ளோஸ் பண்ணிட்டா. ஒரு பாட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டுருக்க. இங்கே வெளியே நம்ம அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்காரு. சோஷியல் மீடியா பற்றி கற்றுக்கணும், அதில் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியவே அப்படியே சுற்றிட்டே இருக்காரு. ஆக்சுவலி என்னென்னா, நம்ம அவங்க வீட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே வளர்த்துருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்களுடைய வீட்டில் 2 பேருமே
டீ ஒழுங்காக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுட. இப்போ அந்த இடத்துல கரெக்டாக நம்ம ஜிம்மினும் வந்து சேர்ந்துருப்பார். ஸோ நம்ம டீக்கு கொஞ்சம் ஜாலியாக இருந்திருக்கோம் ஜிம்மின் வந்ததுனால. இவர் ஹாஸ்டலில் தங்கிட்டு இருக்கவும் அவங்க அம்மா அப்பா ஆல்ரெடி சோஷியல் மீடியாலலாம் கொஞ்சம் விடாமல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பிடிச்சி வச்சதுனால குழந்தை பிள்ளைக்கு சோஷியல் மீடியாவில் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்றது எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அதனாலே அவர் கற்றுக்கணுன்னு ஆசையாக இருப்பார். அது மட்டும் இல்லை, அவருக்கு ஃபோனே வந்து ஹாஸ்டலுக்கு வரும்போது தான் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அவர் சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாலும் சரி உள்ளே போனால் எதனாவது தப்பாக எதனாவது ஆபத்து எதுனா வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஜிமின் கிட்ட நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுட்ருக்காரு. கேள்வி கேட்டு எல்லாம் ஓகே நான் உள்ளே போனேன் அப்படின்ற மாதிரி இப்போ அப்படியே கேட்டுகிட்டே இருக்கா. அப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா. இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம ஜிமின் குளிச்சுட்டு வந்துடுறாரு. இப்போ நம்ம டீவும் குளிக்க போகிற மாதிரி குளிக்க போயிட்டு இப்போ நம்ம ஜிமின் மிரரில் தலையெல்லாம் பார்த்து துவட்டிட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஓடி வந்துட்டு, ஜிமின் ஜிமின் ப்ளீஸ்டா இரு, இப்போ என்ன உனக்கு சோஷியல் மீடியா பற்றி தெரியணும் அதானே? ஆமாண்டா, இங்கே வா, இங்கே வந்து உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீவை அங்கே இருக்கிற கட்டில் மேலே அப்படியே உட்கார வச்சுட்டு நம்ம ஜிமினும் நம்ம டீவை ஃபேஸ் பண்ண மாதிரி உட்காந்துக்கிட்டு, இங்கே பாருடி, இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய இருக்குது ஓகேவா? அதில் நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குது. உனக்கு எது வேணும்? எனக்கு ரெண்டுமே வேணும், சொல்ல. சரி, இப்போது என்னென்னா நல்ல விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேர் வந்து உங்ககிட்ட கேரிங்காக பேச ட்ரை பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து உங்கள் ஃபோட்டோக்கு லைக் போடுவாங்க, உன்னை வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க, நீ என்ன பண்ணாலும் என்கரேஜ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய ரீல்ஸ்லாம் பார்க்கலாம், நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கலாம், உனக்கு அதெல்லாம் பிடிக்கும், நீ ஸ்டோரி போடலாம். இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, நல்ல விஷயமா இருக்கும் அதெல்லாம். இதே கெட்ட விஷயம் பார்த்தோன்னா உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுவாங்க, ஒரு மாதிரி ஃப்ளர்ட் பண்ணுவாங்க, அப்புறம் லவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, உன்னை எங்கேயாவது வெளியே கூப்பிடுவாங்க. இதெல்லாம் கெட்ட விஷயம் ஓகேவா? ஓ, இவ்வளோ இருக்கா? ஆமாம், இதுக்கு மேலேயும் இருக்குது. அதையும் சொல்ல. இல்லை, நீ இப்போது என்ன ஓப்பன் பண்ண போறியா? இல்லை, அப்புறம் என்ன, இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீவை அப்படியே விட்டுட்டு நம்ம ஜிமின் அப்படியே சரி அவர் வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிடா. இப்போ நம்ம டீ சொன்னதே இவ்வளோண்டு தான் இருக்கும். அதையே அப்படியே யோசிச்சுக்கிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூமில் போயிட்டு குளிக்கும் போதெல்லாம் அதையே யோசிச்சுட்ருக்காரு. இப்போ ஈவினிங் நைட்டு டின்னர் சாப்பிட்றப்பையும் அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்காரு. இப்போ நைட்டு எல்லாருமே பெட்டுக்கு போய்ட்றாங்க, நம்ம ஜிமினும் படுத்து தூங்கிடுறாரு. பட் நம்ம டீக்கு சுத்தமாக தூக்கம் வர மாட்டேங்குது. அதை பற்றி இந்த சோஷியல் மீடியாக்குள்ளே போகணுன்னே தான் யோசிச்சுட்ருக்காரு. இப்போது ஒரு வழியாக அவருடைய பொறுமையை எழுந்து இப்போ அவருடைய ஃபோனை எடுத்து அவர் ஒரு ஆப்பையும் டவுன்லோட் பண்ணிடுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் வச்சுக்கலாம்டா. அவர் அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கிறாரு. டவுன்லோட் பண்ணதும் உள்ள அவருடைய யூசர் நேம் எல்லாத்தையும் கேட்குது. அதுக்கேற்ற மாதிரி அவர் யூசர் நேம்லாம் போடுறாரு. ஆக்சுவலி என்ன போடுறாருன்னா, யூசர் நேமில் டிடி அப்படின்னு போட்டுட்டு அவருடைய பயோவில் கொஞ்சம் க்யூட்டான எமோஜிஸ் இதை மாதிரி வச்சு விடுறாரு. இப்போது அவர் அப்படியே லாகின் பண்ணி உள்ளே போனால் நிறைய பேரை காட்டிகிட்டு இருக்குது. இந்த சஜஷன் காட்டும் இல்லையா, அந்த மாதிரி நிறைய காட்டுது. அதில் ஒரு ப்ரொஃபைல் நம்ம ஜிமினோட இதுவும் காட்டுது. அட ஜிமினி, ஓ இவன் இதில் தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அதை அவர் அப்படியே ஃபாலோ கொடுத்துக்கிறாரு. இப்போ அவருடைய ஃபாலோவிங் லிஸ்ட்டில் நம்ம ஜிமின் மட்டும்தான் இருக்கார். வேலையாக போயிட்டு எல்லாத்தையும் அவங்க கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் இருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்க்க எல்லாருடைய ப்ரொஃபைலையும் பார்த்துட்டு எல்லோரும் இருக்காங்க, ஆனால் ஃபாலோலாம் கொடுக்க தேவையில்ல. அப்புறம் அப்பாட்ட எதுனா சொல்லிட்டாங்கன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லோரையும் ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு நம்ம ஜிமினை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு அப்படியே வீடியோலாம் பார்த்துட்டே இருக்காரு. நிறைய வீடியோஸ் வருதெல்லாம் பார்த்துட்ருக்காரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக உள்ள அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸோடைய ரீல்ஸு போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் இது ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்காங்க. ஓ ஜிமின் சொன்னது ஃபோட்டோ வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணலாம், அப்போ நானும் அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேஜுக்கு போயிட்டு அவருடைய ஃபோட்டோஸில் இருந்து ஒரு பிக் ஒன்று எடுத்து அவர் அப்லோட் பண்ணுறாரு. அந்த பிக் வந்து நான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறேன்டா ஓகேவா. அந்த பிக்கை வந்து அப்படியே அப்லோட் பண்ணுறாரு. அப்லோட் பண்ணதும் கொஞ்ச நேரத்துலேயே அவங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அதை பார்த்துட்டு லைக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே லைக் பண்ணிகிட்டே இருக்க. இப்போ நம்ம டீக்கு ஒரு பக்கம் பயமாயிடுது. ஐயோ லைக் பண்ணுறாங்களே, அப்போ நான் சோஷியல் மீடியாவில் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கோம்ல. ஐயோ போச்சுட்டே, அவசரப்பட்டுட்டே, அம்மா அப்பாட்ட சொல்லிட்டாங்கன்னா
ஆனால் கிளாஸில் உள்ளவங்க யாருக்கும் அம்மா அப்பாவை தெரியாது. அப்படி எதுக்கு நான் பயப்படணும்? பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீ அப்படியே உட்காந்துட்டே இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு லைக்ஸ் ஏறிட்டே இருக்குது. பார்த்துட்டு அவங்க ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க கிளாஸில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸு, ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்து அப்படி லைக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே அவர் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்காருடா. இப்போ கொஞ்ச நேரத்தில் ஒரு அன்னோன் ஐடியிலேருந்து நம்ம டேக்கு வந்து லைக் வருது. அவர் ஆல்ரெடி அந்த லைக் வந்தது ஐடி எல்லாத்துக்குள்ளேயும் போய் பார்த்துட்ருக்காரு. இப்போ இந்த அன்னோன் ஐடி வந்ததும் அந்த அன்னோன் ஐடியை இப்போ பார்த்துட்டு, என்னது, என்னடா யூசர் நேம் இது, பிக் பாயா, நான் வச்சுருக்கேன் பேரு டேட்டே, க்யூட்டா, யாரா அவன் பிக் பாய், இரு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஐடிக்குள்ளே போக உள்ளே போய் பார்த்தா ஒரு ப்ரொஃபைல் இல்லை, பயோ இல்லை, போஸ்ட் இல்லை, யாரையுமே ஃபாலோ பண்ணலை. ஆனால் இவரை மட்டும் நிறைய பேர், அந்த அன்னோன் பர்சனை மட்டும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு ப்ரொஃபைலோ பயோவோ எதுவுமே இல்லை. யூசர் நேமே வந்து பிக் பாய் அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு என்னதான் இது பிக் பாயோ, ஆனால் யாராக இருக்கும் இது, ஒருவேளை என்ன தெரிஞ்சிருக்குமோ, எனக்கு இப்போ இவன் யாருன்னு தெரியணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீ அப்படியே குழம்பிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. ஆக்சுவலி என்னென்னா நம்ம டீக்கு அன்னோன் ஐடியிலேருந்து லைக் வந்திருக்கிறதுல இதுதான் ஃபஸ்ட் ஐடி. மற்ற எல்லாத்துலேயுமே வந்து நம்ம டீவுடைய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸு இவங்க எல்லோரும் தான் இருப்பாங்க. அவங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு சில பேர் நம்ம டீக்கு மெசேஜும் பண்ணியிருப்பாங்க, என்ன டீ புதுசாக ஆன்லைன்லாம் வந்திருக்க போல் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கெல்லாம் அவர் அப்படியே ரிப்ளை பண்ணிகிட்ருக்கா. இப்போ கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இவர் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே அப்படியே தூங்கிடுறாருடா. இப்போ மார்னிங் ஏஞ்ச அடுத்த வேலை நம்மளை மாதிரியே எடுத்து ஃபோனை தான் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. எத்தனை லைக்ஸ் வந்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. ஆனாலும் அவருக்கு இப்போ திரும்பியும் அந்த பிக் பாய் அப்படின்ற அந்த ஒரு ஐடியா வந்து பார்க்கணும், உள்ளே யார் அதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது நம்ம டீக்கு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு இப்போ அவர் காலேஜுக்கெல்லாம் அப்படியே கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட. இப்போ கொஞ்ச நேரத்தில் அவர் ஃபோனை பார்த்துட்டே இருக்கனால நம்ம ஜிமின் வந்து, டேய் எப்போ நீ சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ண? அது வந்து நேற்று நைட்டா? டேய் ஏன் கூட தானே நான் தூங்குறதுக்கு படுத்தேன், ஆனால் எனக்கு தூக்கம் வரலையே, அதனால தான் சும்மா அப்படியே டவுன்லோட் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒன்று தான் பார்த்தேன், அதனால தான் உனக்கு ஃபாலோ கொடுத்தேன். அதான் பார்த்தனே, போட்டு ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளார நீ போஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்க. ஏன் அப்லோட் பண்ணால் என்ன தப்பு கிடையாதுடா. ஆனால் நீ ஃபேஸ் பண்ணுவியா, நிறைய பேர் பேசுறதுனா வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி நம்மகிட்டே அப்படியே ஜாலியாக குதிச்சு அவருடைய கிளாஸ் ரூம்குள்ளே போகிறத நம்ம ஜிமின் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, ஐயோ இவனை என்ன பண்ணுறது வச்சுக்கிட்டு குழந்த மாதிரி நடந்துக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையிலே அடிச்சுட்டு இப்போ அப்படியே உள்ளே போகிறாரு. இப்போ உள்ளே போய் கிளாஸில் போய் பார்த்தா, கிளாஸ்க்கு போனாலும் நம்ம டீ வந்து கீழே குனிஞ்சுக்கிட்டு திருட்டுத்தனமாக ஃபோன் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் வேலை பார்த்துட்ருக்கா. நம்ம ஜிமின் எவ்வளவோ சொல்கிறாரு கிளாஸ் டைமில் ஃபோன் யூஸ் பண்ணாத உள்ளே வைன்ட்டு, ஆனால் அவர் கேட்காம அது சோஷியல் மீடியாக்குள்ளே போய் நோண்டிகிட்டே இருக்காரு. இப்போ கொஞ்ச நேரத்துலேயே அவங்களுடைய கிளாஸ்க்குள்ளே இப்போது பிரின்சிபல் சார் வந்து என்ட்ரு ஆகுறாரா. இவர் வந்ததும் இப்போ அப்படியே ஏஞ்சி நின்றுக்கிட்டு எல்லோரும் விஷ் பண்ண, இப்போ அப்படியே எல்லோரும் அமைதியாக உட்காந்துட்டு இப்போ ஜிமின், இவர் எதுக்கு வந்திருக்காருன்னு தெரியலையே, என்ன எக்ஸாம் எதுனா வருதா என்ன தெரியல, ஆனால் இவ்வளோ சீக்கிரம் எக்ஸாம் வரலாம் வாய்ப்பு இல்லை. அப்பாடா, நானே இப்போ தான் கொஞ்சமாக ஃப்ரீடமாக இருக்கலான்னு பார்க்குறேன், வந்து கல்லுக்கெல்லாம் தூக்கி போட்டு போகிறானுங்க. கல்லில் தூக்கி போட மாட்டானுங்க, அது வரைக்கும் சந்தோஷம் இல்லை, ஆனால் பாறாங்கல்ல தூக்கி போடுவானுங்க. ஏன்டா? நேற்று நீ தான் என்னை போட்டு நோண்டினே இருந்தல்ல, அப்போ சார் ஒரு விஷயம் சொன்னார், நீ கவனிக்கலையா? இல்லையே, என்னாச்சு? அவர் ரிசைன் பண்ண போகிறாராம். என்னது? அவர் ரிசைன் பண்ண போகிறாராம், வேறு சார் வர போகிறாரு. ஓஹோ, அப்போ அதுக்கு தான் வந்திருக்காங்களா? அப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம ஜிமினுட்டையும் பேசிகிட்டே இருக்கா. இப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த பிரின்சிபல் வந்து, ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் ஸோ சாரி, இதை சொல்கிறதுக்கு உண்மையிலேயே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு சப்ஜெக்ட்டு ஒரு டீச்சர் எடுத்தாலே அதை ஃபுல்லாக கற்றுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்.
இப்போது அதுலேயும் ஒரு சப்ஜெக்டை 2 டீச்சர்ஸாக எடுத்தால் கற்றுக்கிறது இன்னும் கஷ்டம். ஸோ வேறு வழி இல்லை, நீங்கள் இதை அடாப்ட் பண்ணி தாண்டா ஆகணும். இன்னிலேருந்து உங்களுடைய இந்த சார் வந்து ரிசைன் பண்ணுறாரு. உங்களுக்கு வேறு ஒரு பயாலஜிக்கல் சார் போட்டிருக்கோண்டா, ஓகேவா? எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கத்துறாங்க. இப்போ உடனே அந்த சாரும் வெளியே டோர் சைடை பார்த்துட்டு யாரையும் வந்து உள்ளே கூப்பிடுறாரு. சார் நீங்கள் இப்போ உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்ல, இப்போ ஒரு பர்சன் அப்படியே கோட் சூட்லாம் போட்டுட்டு அப்படியே ஜிம் பாடியோட அப்படியே கையில் ஆர்ம்ஸ்லலாம் டேட்டூலாம் கொடுத்துக்கிட்டு இப்போ அப்படியே உள்ளே வர, இப்போ உள்ளே வந்ததும் கிளாஸில் உள்ள பொண்ணுங்களாம் விஷயம் அங்கே பாரு எப்படி இருக்காரு பாரு, ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்களாம் அப்படியே வளைஞ்சிட்ருக்கா. இங்கே நம்ம ஜிமினும் ஐயோ டீ மாட்டணும் நம்ம, ஏன் என்னாச்சு, அங்கே பாருடா, எங்கே பாருடா, அங்கே பாரு டீ, அங்கே பாடுறானா ஃபோனை பார்த்துட்ருக்காங்க பாடுறா அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம டீ நிமிர்ந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு ஓ யார் புதுசாரா, சரி சரி அப்படின்ட்டு இப்போ அப்படியே கீழே குனிஞ்சிக்க. இப்போ கீழே குனிஞ்ச ஒரு பாட்டு ஃபோன் நோண்டிகிட்ருக்காரு. இப்போ கொஞ்ச நேரத்தில் பிரின்சிபல்ஸாக ஸ்டூடெண்ட்ஸ் மானத்தை வாங்காமல் ஒழுங்கு பண்ணிட்டு இருந்து படிங்க, ஓகே. இப்போ சார் வந்து கிளாஸ் கண்டினியூ பண்ணுவார். பாய் ஸ்டூடெண்ட்ஸ், டேக் கேர் அண்ட் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார் அப்படியே அங்கேருந்து போயிடா. இப்போது அந்த நியூ சார் வந்து அவங்களுடைய கிளாஸ் முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங், குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கத்துறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த சார் அந்த டெஸ்க் மேலே, அந்த டெஸ்க் இருக்கும் இல்லையா டீச்சர்ஸ் டெஸ்க்கு, அது மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் என் பேர் ஜங்குக், அப்புறம் நான் இன்றைக்கி உங்களுக்கு எந்த கிளாஸும் எடுக்க போகிறது கிடையாது. இன்றைக்கி என்னுடைய ஃபர்ஸ்ட் டேனால உங்களை நான் ஃப்ரீயாக விடுறேன். உங்களுக்கு அசைன்மெண்ட்ஸ் எதுனா இருந்தால் கம்ப்ளீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் பேர் என்னன்றதை சொல்லிவிட்டு எல்லோரும் அமைதியாக உட்காந்துக்கோங்க, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஓகேன்னு சொல்லிவிட்டு ஒருத்தராக பேர் சொல்ல ஸ்டார்ட் பண்ணேன். இப்போது பேர் சொல்லிகிட்டே இருக்கப்போ டக்குன்னு அந்த ப்ரொஃபஸர் வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட, எல்லோரும் அப்படி சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கா. இப்போ டக்குன்னு என் கிளாஸில் ஃபோன் யூஸ் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு கத்த, இப்போ நம்ம ஜிமன் டக்குன்னு நம்ம டேயோடைய ஃபோனை பிடுங்கி வச்சுக்க, டே ஃபோனை கொடுறா, கும்படி இரு உன்னை தான் சொல்கிறாரு அவர், என்னதான் இல்லையா, ஆமாண்டா கொஞ்ச நேரம் கம்முனுறா, என்ன சொன்னார், அவருக்கு கிளாஸில் ஃபோன் யூஸ் பண்ணால் பிடிக்காதான், அச்சோ மாட்டிக்கணுமா, ஆமாம் சொட்டை வண்டிக்கிட்டம்மா தப்பிச்சு இப்போ இவர்கிட்ட மாட்டிக்கிட்டோண்டா, சிட்டாக இருப்பார் போல், ஐயோ அசைன்மெண்ட் நிறைய கொடுப்பாரோ, ஃபோன் யூஸ் பண்ண முடியாதோ, டே நீ சோஷியல் மீடியாக்குள்ளே போய் முழுசாக ஒரு நாள் கூட அவ்வளோ அதுக்குள்ளே கெட்டு போயிட்டேன், சரி சரி கரெக்டாக நான் அவரை கவனிக்கிறேன், கமெண்ட் இருக்கோம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போது நம்ம அப்படியே அமைதியாக நல்ல பிள்ளை மாதிரி உட்காந்துக்க. இப்போ நம்ம ஜிம் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களுடைய நேமை மட்டும் அப்படியே சொல்லிட்டு அப்படியே எல்லாருமே அப்படி உட்காந்துட்டு இருக்காங்கடா. இப்போ அவங்களாம் சொல்லிகிட்டே இருக்கா. டெஸ்கில் உட்காந்துட்டு இருந்தா அந்த ஜங்குக் சார் வந்து இறங்கி அவருடைய சேரில் உட்காந்துக்கிட்டு டேபிளில் இருக்கிற அட்டனன்ஸ் எடுத்து திருப்பி பார்த்துட்ருக்காரு. ஆக்சுவலி அங்கே உள்ள அட்டனன்ஸ் சொல்கிறேன், இமேஜின் பண்ணிக்கோங்கடா. அந்த அட்டனன்ஸ் பேஜில் ஸ்டூடெண்ட்ஸோடைய ஃபோட்டோ, அவங்களோட நேமு, அதுக்கப்புறமேட்டு தான் அவங்க ப்ரெசென்ட்டாக ஆப்சென்ட்டாக அப்படின்றது அந்த இதெல்லாம் இருக்கும், ஓகேவா. ஸோ அவங்க ஃபோட்டோவை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே இருக்காங்கன்றதை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ அந்த மாதிரி பேஜை திருப்பிகிட்டே இருக்கும்போது நம்ம டே இருக்கிற பேஜும் வருது, கரெக்டாக நம்ம டேவுடைய டேர்னும் வருது. இப்போ நம்ம டே ஏஞ்சி குட் மார்னிங் சார், என் பேர் கிம் டேயோங் அப்படின்னு சொல்ல, இப்போது அந்த சாரு அவ்வளோ நேரம் நோட்டையே பார்த்துட்டு இருந்தவர் டக்குன்னு நம்ம டேவை நிமிர்ந்து பார்க்க, இப்போ நம்ம டே பேரை சொல்லிட்டு அப்படியே உட்கார, இப்போ ஜங்குக் உட்காந்துட்டு இருந்த சாரை விட்டு அப்படியே ஏஞ்சி நம்ம டேவை பார்த்து மறைச்சிக்கிட்டே அந்த டெஸ்கிட்ட வந்து நின்றுக்கிட்டு அப்படி பார்த்துட்டே இருக்காரு நம்ம டீவை. இப்போ நம்ம ஜிமன் ஏஞ்சி பேர் சொல்லலான்னு போக, இப்போ ஜங்குக் அப்படியே கையை காமிச்சு நீ உட்காரு அப்படின்ற மாதிரி கையை ஆட்ட, இப்போ நம்ம ஜிமன் உட்காந்துட்டு பக்கத்தில் அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு காட்ட, இப்போ நம்ம ஜிமனும் நம்ம டீவை அப்படியே எல்போலையே தட்டி டேய் கூப்பிட்றாரா, யார் உன்னை தான் எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ நம்ம டீ டக்குன்னு ஏஞ்சிக்க, சார் உன் பேர் என்ன சொன்ன, கிம் டேயோங், ஆமாம் பயாலஜியில் போன மட்டும் எந்த மார்க் எடுத்த, என்னடா இதெல்லாம் கேட்குறாரு, யார்ட்டையும் கேட்கல என்ன மாதிரி கேட்குறாருன்னா சொல்லிடும்,
சார் அது 100க்கு 50 அதுண்ணே சரியா பாதி. அது 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 சார் ஏன் சரியா எடுக்கலையா அவரு? எடுத்தாரு சார். அப்புறம் அது சாரி சார், நான் இனிமேட்டு நல்ல மார்க் எடுக்கிறேன். ஆஹா சரி சரி உட்காரு அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே டீவும் விட்டா போதும்டா சாமின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படி அவருடைய சீட்டில் உட்காந்துக்கா. இப்போ நம்ம ஜிவன்லாம் ஏஞ்சி அவருடைய பேர்லாம் சொல்லிகிட்டு இருக்காருடா. இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்ருக்காரு அவருடைய சேரில். நம்ம சங்குப் தான் அவருடைய சேரில் உட்காந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே காமிச்சிட்ருக்கா. அவங்கவுங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. இப்போது கொஞ்ச நேரத்துலேயே நம்ம டீவும் அவருடைய வேலையை பார்த்துட்ருக்கா. டக்குன்னு அவருடைய ஃபோன் அப்படியே வைப்ரேட் ஆகுது. யாரும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருட்டுத்தனமாக அவருடைய ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா என்னன்னு பார்த்தா நம்ம டேக்கு அந்த லைக் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த பிக் பாய் அக்கௌண்ட்டு, அது வந்து ஃபாலோ ரெக்வெஸ்ட் வந்திருக்குது. நம்ம டேக்கு ஒன்றும் புரியல. ஐயோ ஃபாலோ ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்களே, யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டே இருக்கா. பார்த்தா அந்த பிக் பாய் அப்படின்ற அந்த ஐடியா பார்த்ததும் இவங்களா, இவங்கள்ட்ட தானே நான் பேசணும் பார்த்துட்ருக்கேன். ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு சரி ஃபாலோ கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவரும் ஃபாலோ கொடுத்துட்றாரு அந்த ஐடிக்கு. இப்போது அது எல்லாத்தையுமே நம்ம டீ வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறது எல்லாத்தையும் ஜங்குக்கு அவருடைய சேரில் உட்காந்துட்டு நம்ம டீவை நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. பட் எதுவும் பெருசாலாம் எதுவும் கண்டுக்கல. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக இப்போது அப்படியே காலேஜும் முடியுது. எல்லாருமே அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இப்போ நம்ம டீவும் ஐயா ஜாலின்னு சொல்லிட்டு அவருடைய ரூமுக்கு டக்குன்னு ஓடி வந்து பேகெல்லாம் விசிறி அடிச்சுட்டு அப்படியே பெட்டு மேலே அப்படியே கமந்து அப்படியே படுத்துக்கிட்டு ஃபோன் அப்படியே வெளியே எடுத்து அந்த ஐடிக்குள்ளே போயிட்டு விசிட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே குழம்பி போயிட்டே இருக்கா. இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம டீக்கு வந்து அப்படியே ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. இப்போ அந்த கால் அட்டன் பண்ணி ஹலோ யார்? டேய் நான் பயாலஜி சார் பேசுகிறேன். சார் சொல்லுங்கள் சார். டேய் நாளைக்கு மார்னிங் கொஞ்சம் கிளாஸ்க்கு சீக்கிரமாக வா. ஆனால் சார் நான் கிளாஸ் லீடர் இல்லை. நான் ஒன்று கிளாஸ்க்கு வான்னு தான் சொன்னேன், வேறு எதுவுமே கேட்கல. சரிங்க சார். ஆனால் சார் என் நம்பர் எப்படி உங்களுக்கு? எப்படியோ கிடச்சிது. என்ன கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்க நீ? சாரி சார், கிளாஸ்க்கு வரேன் சார். வேணாம் கிளாஸ்க்கு வருவேண்ணா, ஸ்டாஃப் ரூமுக்கு வா. ஸ்டாஃப் ரூமுக்கா? ஏன்? சரிங்க சார் வரேன் சார் அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம டீ அப்படியே காலை கட் பண்ணிவிட்டு ஐயோ இந்த சார் வேறு என்னை பார்த்து வச்சுட்டானா போச்சு, இனி என்னை புழிஞ்சு எடுப்பானுங்க. ஐயோ போச்சா, இனி நாளைக்கு காலையில் சீக்கிரமாக வேறு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே அப்படியே பெட்டில் அப்படியே படுத்துட்டு உருண்டுட்ருக்கா. இப்போது அடுத்த கொஞ்ச நேரத்தில் ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்ம டேக்கு ஃபோன் அப்படியே வைப்ரேட் ஆகுது. இன்னும் பார்த்தா ஒரு நோட்டிஃபிகேஷன்றா. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த அன்னோன் பிக் பாய் ஐடியிலேருந்து ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் வந்துருக்குது. அந்த ஹாய்னு மெசேஜை பார்த்ததும் அவருக்கு இருந்த கவலைலாம் பறந்து போயிட்டு படுத்து உருண்டுட்டு இருந்தவர் டக்குன்னு ஏஞ்சி உட்காந்துக்கிட்டு குஷியில் டெக்ஸ்ட் பண்ணலாமா இவன் பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இப்போ டக்குன்னு ஹாய்னு இவரும் மெசேஜ் பண்ணிட. இப்போ அந்த சைட்லேருந்து அவரே இன்ட்ரோ கொடுத்துக்கிறாரு. இப்போ என்ன டெக்ஸ்ட் பண்ணுறாருன்னா ஹாய் என் பேர் ஜான் அப்படின்னு சொல்ல, இப்போ இவர் இந்த பக்கத்தில் இருந்து ஹாய் என் பேர் டே அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த சைடில் இருந்து உன்னுடைய ஐடி நேம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் வர இவர் அப்படியே ஸ்மைலி மாரி போட்டு விட்டுட்டாரு. இப்போ அதெல்லாம் இவங்களுக்குள்ள ஒரு குட்டி கான்வர்சேஷன் ஆரம்பிக்க நம்ம டேக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. இந்த மாதிரி அன்னோன் பர்சன்கிட்ட பேசுகிறது ரொம்ப பிடிச்சி போயிடுது அவருக்கு. இப்போ அதை அப்படியே பேசிட்டு பார்த்துட்டே இருக்கா. இப்போது அப்படியே படுத்து தூங்கிட்டாருடா. இப்போ நெக்ஸ்ட் டே ஆனதும் மார்னிங் டக்குன்னு ஃபோனை எடுத்து பார்த்துட்ருக்காரு. ஏஞ்சதும் ஃபோன் எடுத்து பார்த்துட்ருக்காரு. அதில் ஒரு மெசேஜ் இருக்குது. அதில் அந்த அன்னோன் ஐடியிலேருந்து ஹாய் குட் மார்னிங், நீ என்ன காலேஜ் படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு கொஷின் டெக்ஸ்ட் அங்கே இருக்கிற இப்போ அதை பார்த்துட்டு நம்ம நான் இந்த காலேஜில் தான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். டெக்ஸ்ட் பண்ணால் அடுத்த செகண்ட் ரிப்ளை வருது. என்னென்னு பார்த்தா நான் இன்றைக்கி உன்னை மீட் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் வந்து இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம இல்லை இல்லை நீ எதுவும் வர தேவையில்ல, நான் இன்றைக்கி காலேஜுக்கு லீவு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம சொல்லிவிட இப்போ அந்த பர்சன் அப்படியே ஆஃப்லைன் போயிடுறாரு. இப்போ கொஞ்ச நேரத்தில் டக்குன்னு அவர் வர சீக்கிரமாக போனோம் இல்லையா, அவங்க சார் கூப்பிட்ருப்பாங்க. அதனால டக்குன்னு அவருடைய திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு குளிச்சுலாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே அவருடைய காலேஜுக்கு கிளம்பிடுறாருடா. அவங்க காலேஜ் எப்பவுமே யூஸ்வலாக 9:30 போல் தான் ஆரம்பிக்கும். இப்போது கரெக்டாக 8:30 ஆகுது. இன்னமும் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே காலேஜுக்குள்ளே வரல. சரி போகும்னு சொல்லிட்டு போக அங்கங்கே 2-3 பேர் அப்படி இப்படி நின்றுட்டுருக்காங்க. சரி ஸ்டாஃப் ரூமுக்கு தானே வர சொன்னார், ஸ்டாஃப் ரூமுக்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு போயிட்டு கிளாஸ் ரூமில் வச்சுட்டு டேரெக்டாக ஸ்டாஃப் ரூம்குள்ளே போக அங்கே போய் பார்த்தா அந்த ஜங்குக் சார் அவருடைய டெஸ்க்கு மேலே அப்படியே உட்காந்துக்கிட்டு புக்குங்களை திருப்பி பார்த்துட்ருக்கா. இப்போ நம்ம அங்கே போனதும் எஸ்கியூஸ் மீ சார். ஓ பரவாயில்ல வந்துட்டேன், வர மாட்டேன்னு நினச்சேன். இல்லை சார் நீங்கள் தான் கூப்பிட்ருந்தீங்க, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கிட்ட கூப்பிட இப்போது நம்ம கிட்ட போயிட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்ல இப்போது அந்த நம்ம ஜங்குக்கும் வந்து அவருடைய புக்கில் இருந்து ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி கொடுத்துட்டு இந்த புக்கு படி. சார் இது எதுக்கு சார்? இது உனக்கு கிடையாது, அதில் மார்க் பண்ணிருக்க கொஷின்ஸை கொண்டு போய் போர்டில் எழுதி போடு. ஆனால் சார் எதுக்கு? அடுத்த பீரியடுக்கு அதுக்கு அடுத்த பீரியட் மொத்தமாக 2 மணி நேரம் என்கிட்ட தான் இருக்க போகிறீங்க. 1 மணி நேரம் படிக்க போகிறீங்க, 1 மணி நேரம் டெஸ்ட் எழுத போகிறீங்க. அவ்வளோதான், கிளம்பி போயிட்டு போர்டில் எழுதி போட்டு வாப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு அனுப்பி விட்டுற. இப்போ நம்ம அப்படியே வாயை பொழந்துக்கிட்டு டெஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே புலம்பிக்கிட்டே கிளாஸ் ரூமுக்கு போகிறாரு. போயிட்டு போர்டில் எழுதி போடும்போதெல்லாம் முதல் நாள் டெஸ்ட்டாக கிழிஞ்சுது. என்ன எடுத்தான்ற தைரியத்தில் அவன் டெஸ்ட்டு வைக்கிறான் இவன். எல்லாம் அந்த சொட்டத்தோட என்ன சொல்லணும், இவன் தான் இதெல்லாம் எடுத்துகிட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு இருந்தால் மாட்டி விட்டுருப்பான். அதனால தான் இப்படி இருக்கும். போச்சு, இன்றைக்கி நான் செத்தேன். நான் சும்மாவே ஸ்லோவாக தான் படிப்பேன். ஐயோ ஆரம்பிச்சிருச்சா விதி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது அப்படியே புலம்பிக்கிட்டே போர்டெல்லாம் எழுதி போட்டுட்ருக்கா. இப்போ கொஞ்ச நேரத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேராக கிளாஸ்க்குள்ளே வர ஆரம்பிக்கிறாங்கடா. வரவங்க எல்லாருமே போர்டை பார்த்துட்டு அப்படியே ஸ்டக்காகி நின்றுடுறாங்க. என்னென்னு பார்த்தா மேலே கொட்டை எழுத்துல செகண்டரி பீரியட் வந்து டெஸ்ட்டு அப்படின்னு எழுதியிருக்குது. இப்போ அதை பார்த்த கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் டக்குன்னு புக் எடுத்து புறப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சில பேர் அப்படி உட்காந்துட்டு இருக்காங்க நம்மள மாதிரி. இப்போ டக்குன்னு நம்ம ஜிம்மினும் கிளாஸ்க்குள்ளே என்ட்ராக அவர் நம்ம கிளாஸில் பார்த்துட்டு இவ்வளோ சீக்கிரம் வந்து என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? சார் நேற்று கூப்பிட்டாருடா. சாரு கூப்பிட்டாரா? சொல்லவே இல்லை நீ தூங்கிட்ட, லேட்டாக தான் கால் பண்ணார். ஓஹோ இது என்ன எழுதி போட்டுட்ருக்க? 2வது பீரியட் டெஸ்ட் தான், கொட்டை எழுத்துல எழுதியிருக்கேன். உனக்கு பார்த்தது கண்ணு தெரில. ஐயோ டெஸ்ட்டா? சரி நான் போய் படிக்கிறேன். நல்லா படி மச்சான், நீ நல்லா படித்தாதான் நான் பாஸ் ஆக முடியும்டா, ப்ளீஸ்டா. நான் நல்லா படித்தா நீ பாஸ் ஆவியா? ஆமாண்டா, நீ இல்லைனா நான் இல்லை மச்சான், நீ என் சோல்மேட்டுடா அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம ஜிமின் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அவருடைய பிளேஸ்க்கு போயிட்டு அப்படியே படிச்சுட்ருக்கா. இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம இதெல்லாம் எழுதி போட்டுட்டு நம்ம ஜிமின் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு ஃபோனை எடுக்க இப்போ நம்ம ஜிமின் டெஸ்ட் இருக்குது, என்ன ஃபோன் எடுக்கிறா, படி உட்காந்து. போடா, அதான் நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன கவலை? சரி என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படிக்கா போய் உட்காந்துக்கப்போ அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம சரிடா நான் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன், என் மூச்சு காற்று கூட உன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச முடிக்க இப்போ நம்ம பண்ணுற க்யூட்டஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம ஜிமின் அப்படி ஐயோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவரோட படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாருடா. இப்போ அப்படியே ஒரு பீரியட் ஃபஸ்ட் பீரியட் அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஃபஸ்ட் பீரியட் எந்த டீச்சருமே கிளாஸ்க்கு வரல. அட்லீஸ்ட் ஜங்கு பீரியட் தான், ஆனால் யாருமே கிளாஸ்க்கு வரல. இப்போது செகண்ட் பீரியட் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகி ஒரு செகண்ட் முன்ன பின்ன
கிடையாது. கரெக்டாக ஜங்குக் கிளாஸ்க்குள்ளே என்ட்ராகவும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஏஞ்சி நின்று விஷ் பண்ணேன். இப்போ நம்ம டேவும் டக்குன்னு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி உள்ளே போட்டுட்டு அப்படியே ஏஞ்சி நின்று விஷ் பண்ணுறாரு. இப்போ வந்து அடுத்தது குட் மார்னிங் கூட விஷ் பண்ணல. ஸ்டூடெண்ட்ஸ் ரெடி ஃபார் த டெஸ்ட், எல்லோரும் இப்போ நான் சொல்கிற ஆர்டரில் தான் உட்காரணும் அப்படின்னு சொல்ல நம்ம டேக்கு தலையில் ஒரு பெரிய இடி வந்து விழுந்துடுது. என்னன்னு பார்த்தா பின்னாடியிலேருந்து இருக்கிறவங்க எல்லாரையும் தூக்கி முன்னாடி உட்கார வச்சுட்டு முன்னாடி இருக்கவங்க எல்லாரையும் தூக்கி பின்னாடி உட்கார வைக்கிறாரு. அந்த வரிசையில் பார்த்தா பின்னாடி உட்காந்துட்டு இருந்த கார்னரில் உட்காந்துட்டு இருந்த நம்ம டே ஃபஸ்ட் பெஞ்சுக்கு வந்துடுறாரு. நம்ம ஜிமின் அதே பிளேஸில் தான் உட்காந்துட்ருக்காரு. இவர் இப்போ தனியாக முன்னாடி வந்து மாட்டிக்க நம்ம டே இப்போது முன்னாடியில் இருந்துகிட்டே நம்ம ஜிமினை பின்னாடி திரும்பி பார்த்துட்டு என்னடா பண்ணுறது நான் இப்போது சாவு படின்றப்போ ஃபோன் நோண்டிகிட்டு இருந்தல சாவு அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம டேவும் போச்சு போச்சு எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே உட்காந்துட்ருக்காரு. கொஞ்ச நேரத்தில் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜங்குக் நம்ம டே கிட்ட வந்து நீ தானே கொஷின் எழுதி போட்ட, அவனை ஒழுங்காக டெஸ்ட்டாக பண்ணாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் அப்படியே வச்சு பெஞ்சில் அடிச்சுட்டு போகிறாரு. இப்போ அதை பார்த்துட்டு நம்ம டேக்கு அப்படியே அடி வயிற்றுலாம் கலர ஆரம்பிக்குது. இப்போது அப்படியே இப்போ டெஸ்ட் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1/2 hour ஆகுதுடா. நம்ம டே அவருடைய பேப்பரில் பேரும் கொடுத்த கொஷின்ஸையும் மட்டும்தான் எழுதி வச்சுருக்காரு. ஒரு கொஷினுக்கு கூட ஆன்சர் எழுதலை. இப்போ அப்படியே உட்காந்துட்ருக்கா. இப்போது பேப்பர் கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்கடா. இப்போ பேப்பர் கலெக்ட் பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம டேக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. ஆனால் அந்த ஸ்பாட்டே ஜங்குக்கு கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறாரு. அந்தந்த பிளேஸில் ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சுட்டு ஏஞ்சி நின்றுட்டுருக்காங்க. முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டலாம் ரெட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அதே இடத்துல வச்சு கரெக்ஷன் பண்ணிகிட்ருக்காரு. அதை பார்த்ததும் நம்ம டேக்கு அல்ல இருந்த பாதி உசுரும் பறந்து போயிடுது. இப்போ எல்லாருக்கிட்டையும் அதுமாரி கரெக்ஷன் வாங்கிட்டு அப்படி இப்போ நம்ம ஜங்குக்கு நம்ம டேக்கு முன்னாடி வந்து நிற்க, என்ன முடிச்சே இல்லையா, எல்லோரும் முடிச்சிட்டாங்க சார், அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் முடித்தவங்க எல்லோரும் லஞ்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் லஞ்சுக்கு போயிடுறாங்க. நம்ம டேவும் ஜிமினும் மட்டும் கிளாஸில் இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஜிமினை முடிச்சிட்ருப்பாரு, நம்ம டேக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு. இப்போ நம்ம ஜங்குக்கு டேக்கிட்ட என்ன முடிச்சியா இல்லையா, அது சார் பேப்பர் கொடுங்க அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம டேவும் பேப்பரை கொடுக்குறாரு. கொடுத்துட்டும் நம்ம ஜங்குக்கு அப்படியே பேப்பரை பிடுங்கிட்டு அந்த பேப்பரை பார்த்துட்டு என்ன எனக்கு உன் பேர் தெரியும், நான் கொடுத்துருக்க கொஷின்ஸ் தெரியும், எனக்கு என்ன தெரியாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திரும்ப எழுதி வச்சுருக்கியா, ஆன்சர் எங்க, அது சார் நான் படிக்கல சார். படிக்கலையா, நீ தானே கொஷின் எழுதி போட்ட, பேஜ் நம்பர் எல்லாமே உனக்கு தெரியும்ல. தெரியும் சார். அப்புறம் ஏன் படிக்கல, என்ன கொழுப்பா உனக்கு? சார் அது எப்படி படிப்ப சொல்லு, கிளாஸில் உட்காந்து ஃபோன் நோண்டுறது, ரூமுக்கு போய் ஃபோன் நோண்டுறது, என்ன எங்கேருந்து படிப்போம் ஒரு இந்த மாதிரிலாம் இருந்தா அப்படின்ட்டு டேவை போட்டு மிரட்டிகிட்டே இருக்கா. இப்போ நம்ம ஜிமன் வந்து நம்ம டேக்கு பின்னாடி நிற்க. இப்போது ஜிமனை பார்த்து உனக்கு என்ன வேணும்? இல்லை சார் டே இல்லை சார் லன்ச் பெல் ஆரம்பிச்சிருச்சு, சாப்பிட்ணும் இல்லையா, அதுக்கு தான். ஒரு நாள் சாப்பிட்லன்னா குறைஞ்சி போயிட மாட்டான், செத்து போயிட மாட்டான், நீ போய் சாப்பிடு போ, அனுப்பிவிடுறேன் அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம ஜிமினும் அப்படியே பயந்துட்டு ரூமை விட்டு இப்படி வெளியே வந்துட்டு வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது நம்ம ஜங்குக் தான், இங்கே பாருடே, நீ இது வரைக்கும் எப்படி இருந்தியோ எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் நான் கொடுக்குற ஒர்க்ஸை ஆன் த ஸ்பாட்டில் முடிக்கணும். நாளைக்கு உனக்கு இது ரீடெஸ்ட் இருக்குது. நான் வந்து கூப்பிட்டுட்டுலாம் இருக்க மாட்டேன். நீயா வந்து படிச்சுட்டேன்னு சொல்லிட்டு வந்து ஸ்டாஃப் ரூமில் சொல்லிட்டு தானாக எழுத ஆரம்பிச்சிடுன்னு சொல்லிட்டேன். எதுனா டவுட் இருந்தால் கால் பண்ணு, அப்படி நான் கால் அட்டன் பண்ணலைன்னா நேரில் வந்து கேளு, காலையிலே கிளியராக வந்து கேட்டுக்கோ காலையில் சீக்கிரமாக அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம டீவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போது அப்படின்னு நம்ம ஜங்குக்கும் இதுதான் உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பிடா. இப்போது நம்ம டீக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி நின்றுட்டுருக்காரு. ரொம்ப பயந்துட்டுருப்பாரு. இந்த மாதிரி திட்டினதும் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி நின்றுட்டுருக்கா. இப்போது ஜங்குக் வெளியே போகிறத பார்த்துட்டு நம்ம ஜிமன் டக்குன்னு உள்ளே வந்து டீ என்னாச்சுடா, ஏன்டா நான் எத்தனை வாட்டி சொன்ன முன்ன படின்னு சொல்லிட்டு
எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. எனக்கு என்னவோ இவன் அடிச்சிடுவான் போல. என்ன இப்படி நடந்துக்கிறான்? ஒரு ஸ்டூடெண்ட்கிட்ட எப்படி நடந்துக்கணும் இப்போ தெரியல. அவன் பொண்டாட்டி மாரி ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கான்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு போட்டு குறை சொல்ல, இப்போ நம்ம ஜிமின் தலையிலே அடிச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் உன் தப்பை நீ உணர மாட்டல்ல, வா முதல்ல போகலாம், லஞ்சுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே லஞ்சுக்கு போயிட. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. ஈவினிங் போயிட்டு அப்படியே ரூம்க்குலாம் போயிட்டு நம்ம டீ ஃபுல்லாக உட்காந்து ஜங்குக்கு பயந்துக்கிட்டே அவர் கொடுத்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்ருக்காரு ரீடெஸ்ட் எழுதுறதுக்காக. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஃபோனை பார்க்கும் போதெல்லாம் அந்த ஐடிக்குள்ளே போய் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அவருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம், இன்றைக்கி மட்டும் வேண்டாம், நாளைக்குலேருந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபோனெல்லாம் அப்படியே ஓரங்கழிட்டு கொஞ்ச நேரம் படிச்சுட்டு அப்படியே டக்குன்னு தூங்கிடுறாரு படுத்து. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜிமின்லாம் ஏஞ்சிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம டீ ஏஞ்சி குளிச்சுட்டு நம்ம ஜங்குக்கு டெஸ்ட் எழுதுக்காக சொல்லியிருப்பார் இல்லையா, கொஞ்சம் சீக்கிரமாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக குளிச்சுலாம் அப்படியே கிளாஸ்க்கு போயிருப்பார். கிளாஸில் போய் பார்த்தா யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. சரி ஸ்டாஃப் ரூமில் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டாஃப் ரூமுக்கு போயிருப்பார். அங்கே போய் பார்த்தா வழக்கம் போல் ஜங்குக்கு அங்கே உட்காந்துட்டு புக்ஸ் அப்படியே புரட்டிகிட்ருக்கா. இப்போது டீ அங்கே போயிட்டு சார் சொல்லுடி. குட் மார்னிங் சார், நீங்கள் டெஸ்ட் எழுதுறதுக்கு சொன்னீங்களே. சொன்னேன், என்ன படித்தாச்சா? படித்தாச்சு சார், ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் டவுட்டு சார். என்ன சொல்லு டக்குன்னு. இல்லை சார், இந்த இந்த பொசிஷன் மட்டும் சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிருவேன் சார் அப்படின்ட்டு இப்போ அவருடைய புக்கை ஓப்பன் பண்ணி அந்த பொசிஷனை நம்ம ஜங்குக்கிட்ட காட்ட, இப்போது அது ஆக்சுவலி வந்து இந்த பெயிண்ட் ஆகி யாராவது விழுந்துட்டாங்கன்னா டக்குன்னு ஒரு பொசிஷனில் வச்சு அவங்கள கம்ஃபர்டபுளாக கூட்டிகிட்டு போகிறதுக்கான அந்த ஒரு பொசிஷன் தான். அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட காட்ட, இப்போ ஜங்குக்கும் ஓ இதுவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புக்கை வாங்கி அவருடைய டேபிளில் மூடி வச்சுட்டு அந்த அவருடைய பிளேஸை விட்டு ஏஞ்சிக்கா. இப்போது நம்ம ஜங்குக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப்பு நம்ம டீக்கிட்ட எடுத்து வைக்க, நம்ம டீ பயந்துக்கிட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து பின்னாடி வைக்கிறாரு. இப்போ திரும்பியும் நம்ம ஜங்குக்கு கொஞ்சம் முன்னாடி வர டீ பயந்து பயந்து பின்னாடி போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு கபோர்டில் போய் நல்லா இடிச்சிட்டு நிற்கிறாரு. இடிச்சிட்டு நின்றதும் நம்ம ஜங்குக் நம்ம டீக்கு நல்ல க்ளோஸில் வந்துட்டு அவருடைய லெஃப்ட் லெக்கை அப்படியே அவர் கையை வச்சு அவருடைய ஹிப் ஹைட்டுக்கு அப்படியே தூக்கிட்டு அப்படி நம்ம டீக்கு ரொம்ப க்ளோஸில் போய் நின்றுக்கிட்டு இந்த பொசிஷன் தான் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு காட்ட, இப்போது நம்ம டேக்கு ஒரு மாதிரி பண்ணுது உடம்பெல்லாம். ஏன்னா நம்ம ஜங்குக்குடைய மெம்பரும் நம்ம டீயோடைய மெம்பரும் கிட்டத்தட்ட டச் ஆகிருக்கும். அந்தளவுக்கு நம்ம ஜங்குக்கு வந்து க்ளோஸ் ஆகி நின்றுருப்பார். இப்போது அப்படியே அந்த இடத்த விட்டே நம்ம டீ ஓடி வந்துட. இப்போது அடுத்த சீனே நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. அவர் அப்படியே கிளாஸ்க்குள்ளே என்ட்ராகிறாரு. ஆக்சுவலி இது அவருடைய பீரியட் தான். உள்ளே வந்ததும் நம்ம டேக்கு பயம் தாங்கலை. அவருக்கு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. காலையிலேயே இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டானே இவன் அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. டக்குன்னு ஏஞ்சி நின்றுக்கிட்டு எல்லாருமே விஷ் பண்ணேன். இப்போ எல்லோரும் உட்காந்ததும் ஜங்குக் டே ரீடெஸ்ட் எழுதணும்னு சொல்லல, எடு பேப்பர் எடு, இங்கே வா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய டெஸ்க் பக்கத்தில் ஒரு பெஞ்சை போட்டு உட்கார வச்சுட்டு டேவை டெஸ்ட் எழுத வைக்க, இப்போ டே பொறுமையாக எழுதிட்டுருக்காரு. எல்லாத்தையும் எந்த அளவுக்கு பொறுமையாக எழுத முடியுமோ அந்த அளவுக்கு பொறுமையாக எழுதிட்டுருக்க. இப்போது அவர் எழுதிட்டுருக்கப்பயே லஞ்ச் பெல்லும் அடிக்குதுடா. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ ஜங்குக் கையில் அவருடைய புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு டே எழுதி முடிச்சோன்னா ஸ்டாஃப் ரூமுக்கு வந்துடு, இடத்துல வந்து சப்மிட் பண்ணிட்டு லஞ்சுக்கு போ, சீக்கிரமாக முடிச்சுட்டு வா, எனக்கு லஞ்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்ல, இப்போ சரின்னு சொல்லிவிட்டு டீ டக்கு டக்குன்னு உட்காந்து எழுதிட்டுருக்க. ஜிமினும் கூட நின்றுக்கிட்டு இது தாண்டா வரும் ஆன்சர், அது தாண்டா வரும் ஆன்சருன்னு முடிஞ்ச அளவுக்கு டேக்கு ஹெல்ப் பண்ணேன். இப்போ நம்ம டீ ஒரு வழியாக டெஸ்ட்டை முடிச்சிடுறாருடா. இப்போ டக்குன்னு நம்ம ஜிமின்கிட்ட டே நீ போயிட்டு லஞ்ச் எனக்கு பிளேட் எடுத்து வை சரியா,
நான் வர்றதுக்கு எப்படி லேட் ஆகும்னு நினைக்கிறேன். அவன் எப்படியும் என்னை விட மாட்டான், கரெக்ஷன் பண்ணிட்டு தான் விடுவான். ஸோ நீங்கள் போயிட்டு எனக்கு பிளேட்டில் சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சப்மிட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கிட்ட சொல்ல, நம்ம ஜிமினும் சரின்னு சொல்லிட்டு நம்ம டேவுடைய பேக் எல்லாத்தையும் டைரெக்டாக ஹாஸ்டலுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாரு. இப்போது நம்ம டே தான் ஸ்டாஃப் ரூமில் காட்டுறாங்க. நம்ம டே ஸ்டாஃப் ரூமில் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு சார்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்க, இப்போ நம்ம ஜங்குக்கும் வா டே இங்கே ஒரு 10 minutes இங்கே இல்லை, நான் இந்த ஃபைலை மட்டும் போயிட்டு பிரின்சிபல்கிட்ட சப்மிட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை ஒன்று கையில் தூக்கிக்கிட்டு அவர் பிரின்சிபல் ரூமுக்கு போயிட. இப்போ நம்ம டேக்கு போர் அடிக்குதாங்க நின்றுட்டுருக்க. கிட்டத்தட்ட 15 minutes கிட்ட ஆகிடுச்சு. ஆனால் இன்னமும் ஜங்குக்கு வர காணோம். அவருடைய பாக்கெட்டில் தான் அவருடைய ஃபோனை வச்சுருக்காரு. சரி வர வரைக்கும் பார்ப்போம், வந்தால் சவுண்டு கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்க்க, ஃபோனை ஓப்பன் பண்ணி நெட் ஆன் பண்ணதும் டொங்கு 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 டொங்குன்னு மெசேஜ். என்னன்னு பார்த்தா அந்த அன்னோன் ஐடி பிக் பாய், அந்த ஐடியிலேருந்து என்னாச்சு, ஏன் ஆன்லைன் வரல, பேச மாட்டியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெசேஜஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் பார்த்து இவர் படிச்சுட்டு கொஞ்சம் ரிப்ளை பண்ணலாமே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் அப்படிலாம் இல்லை, பேச மாட்டேன்லாம் கிடையாது, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அதனால தான் கொஞ்சம் ஆன்லைன் வராமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் டெக்ஸ்ட் பண்ண. அவர் நின்றுட்டுருக்கிற அந்த ஸ்டாஃப் ரூம்குள்ளே நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் கேட்குது. இந்த சவுண்டை கேட்டதும் என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ், இங்கே மெசேஜ் அனுப்பிச்சா அங்கே போய் ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அப்படியே சுற்றி முற்றி யோசிச்சுட்டு நிற்க. என்னன்னு பார்த்தா ஏன் அப்படி யோசிக்கிறாருன்னா, அந்த ஸ்டாஃப் ரூமில் நம்ம ஜங்குக்குன்னு தனி டேபிள் இருக்கும். அதில் வேறு எந்த ப்ரொஃபஸர்ஸுமே அந்த ஸ்டாஃப் ரூம்குள்ளே இருக்க மாட்டாங்க. நம்ம ஜங்குக்கு தனியாக பர்சனலாக இருக்கிற ஸ்டாஃப் ரூம் அது. ஸோ உள்ளே யாருமே இருக்க மாட்டாங்க, வாய்ப்பே கிடையாது. அதனால தான் அப்படி யோசிச்சிருப்பார். இப்போது சரி நிற்கிறதுக்கு தான் கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூடிய டெஸ்க்கு கிட்டே போயிட்டு அதில் அப்படியே சாஞ்சா மாதிரி நின்றுக்கிட்டு அப்படியே டெக்ஸ்ட் மேலே டெக்ஸ்ட் அப்படியே அமுச்சு விட்டுட்டே இருக்க. டக்கு டக்குன்னு அந்த பெஞ்சில் வந்து வைப்ரேட் ஆகுது. அதே சமயம் நோட்டிஃபிகேஷன் சவுண்டும் அந்த ரூம்குள்ளேருந்து நம்ம டே பண்ணுற டைமிங்க்கு கரெக்டாக அடிக்குது. என்னடா இது இப்படி பண்ணிகிட்டே வைப்ரேட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்த விஷயத்தையும் கலைக்காமல் மேலே இருக்கிற பேப்பர்ஸை லைட்டாக விளக்கிட்டு பார்த்தா அந்த டேபிளில் ஒரு ஃபோன் இருக்குது. அந்த ஃபோனை பார்த்துட்டு அதை அப்படியே சைடில் அப்படியே ஸ்விட்ச் ஆன் பண்ணுறாரு. ஆன் பண்ணி பார்த்தா லாக் ஸ்க்ரீனில் டே ஹேஸ் மெசேஜ் டியூ, டே ஹேஸ் மெசேஜ் டியூன்னு சொல்லி கிட்டத்தட்ட நம்ம டேவுடைய ஐடி அங்கே பண்ணியிருக்க மெசேஜஸ் எல்லாமே இங்கே வந்து ரீச் ஆகிருக்குது. இப்போ நம்ம டே தான் ஆஹா கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் போலையே. இந்த ஜங்குக் தான் ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸு ஃபோனை யூஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு பிடுங்கி வச்சுருப்பான். ஐயோ யாருதுன்னு தெரியல இந்த ஃபோனு, இந்த ஃபோன் யாருதோ அவன் தான் அந்த பிக் பாய், கண்டுபிடிச்சிடுவேன், சூப்பர் ஜாலி, ஃபஸ்ட்டு டைமு ஆன்லைன் ஃப்ரெண்டை நேரில் மீட் பண்ணிவிடுவேன், சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ அப்படியே ஒரு பக்கம் ஹாப்பியாகி அந்த ஃபோன் பார்த்துட்ருக்க. இப்போது டக்குன்னு என் ஃபோனில் நீ என்ன பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் நம்ம டீக்கு பின்னாடியிலேருந்து. நம்ம டீ காலில் இருந்த பாதி முழுசும் பறந்துருது. இப்போ டக்குன்னு பின்னாடி திரும்பிட்டு, சார் இல்லை சார் ஒன்றும் இல்லை, சும்மா கொஷின் பேப்பர்ஸ் மாதிரி இருந்துச்சு, கொஷின் பேப்பர்ஸ் தானே பார்த்துட்டு இருந்தேன். ஓ கொஷின் பேப்பர்ஸ் என் ஃபோனில் தான் இருக்கான் உனக்கு? அது வந்து சார் அது என்ன பார்த்தேன் என் ஃபோனில்? சார் இல்லை சார் நான் என்ன பார்க்க போகிறேன், உங்கள் லாக் கூட எனக்கு தெரியாது, நான் ஒன்றும் பார்க்கல சார். ஆஹா எதுவும் பார்க்கலையா நீ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவருடைய ஃபோன் அப்படியே எடுத்துகிட்டு ஆன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா நம்ம டே மெசேஜ் பண்ணிருக்கிறது எல்லாத்தையும் அவர் லாக் ஸ்க்ரீனில் இருந்தே பார்த்துட்டாரு. கிட்டத்தட்ட நம்ம டேவும் கண்டுபிடிச்சிட்டாரு, நம்ம ஜங்குக்கும் ஆமாம் நான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு டன் ஃபேஸை மூஞ்சில் கொண்டு வந்துடுறாரு. இப்போ நம்ம டே தான் மனசுக்குள்ளேயே ஐயோ இந்த பிக் பாய் ஜோனா, ஓஹோ போச்சா, ஆஹா மாட்டிக்கிட்டுமா, என்ன பண்ணுறது இப்போ? டே ஆஹா இல்லை டே சார் படிக்க சொன்னால் ஆன்லைனில் பேசிகிட்ருக்கியா நீ?
அப்படின்ட்டு டீவை அப்படியே லைட்டாக மிரட்டுற மாதிரி மிரட்டிக்கிட்டே அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து முன்னாடி வச்சுட்டே வர, இப்போ நம்ம டே வழக்கம் போல் பயந்துட்டு ஒரு ஒரு ஸ்டெப்பாக எடுத்து பின்னாடி வச்சிட்ருக்கா. இப்போது அப்படியே அங்கே இருக்கிற ஒரு வாலில் நம்ம டீவை அப்படியே பின் பண்ணிவிட்டு, டேய் நீ போஸ்ட் பண்ணது ஏதோ ஒரு ஃபோட்டோ தான், ஆனால் அந்த ஃபோட்டோவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேச, நம்ம டேக்கும் ஒரு மாதிரி என்ன இது இவர் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்படி யோசிச்சுட்டே இருக்காரு. இப்போ டக்குன்னு ஜங்குக்கு நம்ம டீவை அவருடைய ரைட் ஹேண்டால் ஒரே ஒரு ஹேண்டால் நம்ம டீவோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணிவிட்டு அவருடைய சீக்ஸ் அப்படியே ரப் பண்ண, இப்போ நம்ம ஜங்குக்கு டே உண்மையிலே நீ பார்க்க எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா, செம்ம க்யூட்டாக இருக்க, நான் ஆன்லைனில் பார்த்து மயங்கினா ஒரே ஆள் நீ மட்டும்தான், நான் எத்தனை நாளாக சோஷியல் மீடியாவில் இருக்கேன் தெரியுமா, ஆனால் ஒன்றை மாதிரி எத்தனை பார்க்கவே இல்லை. அன்றைக்கு நைட்டு சும்மா யதார்த்தமாக தான் ஃபோன் ஆன் பண்ணேன், ஆனால் அவன் போஸ்ட் வந்து முன்னாடி நின்னதும் செத்துட்டேன்டா அப்படின்ட்டு ஒரு மாதிரி நம்ம டிவியை பார்த்துட்டு சொல்ல, 1000 தான் சேராக இருந்தாலும் நம்ம டிவிக்கு அப்படி ஒரு மாதிரி வர்ணித்து சொன்னதும் அப்படி ஒரு மாதிரி ஷை ஆகிடுது அவருக்கு. அப்படியே ஷை ஆகிட்டு அப்படியே கீழே குனிஞ்சிட்ருக்கா. டக்குன்னு நம்ம ஜங்குக்கு அந்த ரூம் சைடு வேறு யாரோ வர மாதிரி ஃபீல் ஆகுது, நடந்து வர ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது. சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம டேவை அவருடைய பெஞ்சுக்கு கீழே ஒளிய வச்சிடுறாரு. கீழே அப்படியே உட்கார வச்சுட்டு நம்ம டீ உள்ளே இருக்கிறது தெரியாத மாதிரி சேரை நல்லா முன்னாடி இழுத்து போட்டுட்டு அந்த பெஞ்சுக்கு அந்த சைடில் உட்காந்துட்ருக்கா. இப்போது டக்குன்னு சடனாக ஒரு பர்சன் உள்ளே வந்து நம்ம ஜங்குக்கிட்ட பேசிகிட்ருக்கா. இப்போ நம்ம ஜங்குக்குடைய 2 காலுக்கு இடையில பெஞ்சுக்கு உள்ள கீழே வந்து உட்காந்துட்ருக்காரு. நம்ம டீ சும்மா இல்லாமல் நம்ம ஜங்குக்கு வேணும்னே டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவருடைய ஃபோனை எடுத்து வச்சுட்டு ஜங்குக்கு ஆன் தி ஸ்பாட்டு மெசேஜ் மேலே மெசேஜ் அனுப்பிச்சிட்ருக்காரு. அந்த ஹெஷ்ஷா யூசர் ஐடியில் போயிட்டு அப்படியே மெசேஜ் மேலே மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்காரு. அது ஓயாமல் நம்ம ஜங்குக்கு பெஞ்சில் இருந்துட்டு வைப்ரேட் ஆகிட்டே இருக்கா. உடனே அதை தூக்கி போட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பக்கம் அப்படியே கடாச. இப்போ நம்ம டேக்கு இன்னும் போர் அடிக்கிறதுனா இவனை நோண்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்னே அவருடைய ஃபோனை எடுத்து அவருடைய பாக்கெட்டுக்குள்ளே போட்டுட்டு இப்போ நம்ம ஜங்குக்குடைய டைஸில் அப்படியே கையை வைக்க நம்ம ஜங்குக்கு உள்ளே அப்படியே ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் சில்லாகிடுது. என்ன பண்ணுறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு ஆனால் மூஞ்சில் வெளிக்காட்டாமல் அந்த பர்சன் அப்படியே பேசிகிட்டே இருக்கா. இப்போ நம்ம கீழே இருந்துக்கிட்டு டைஸில் வச்சுருந்த கையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லீட் பண்ணி அப்படியே மேலே எடுத்துகிட்டு வர. இப்போ நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் சிலுக்க ஆரம்பிக்குது அவன் பண்ணுற வேலைக்கு. இப்போ டக்குன்னு அந்த பர்சன்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி நான் உங்ககிட்ட அப்புறமேட்டு வந்து பேசுகிறேன், கொஞ்சம் வெளியே போறியா அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறா. இப்போ அந்த பர்சனும் இன்னும் இவன் மூஞ்சி வச்ச மாதிரி பேசிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வெளியே போயிடுறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கு டக்குன்னு சேரை அப்படியே பின்னாடி தள்ளிட்டு ஏன்ச்சி போயிட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு திரும்பி அந்த சேரில் வந்து உட்காந்துக்கிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போது டேக்கு அல்ல டோரு லாக் பண்ணியிருக்குது. இவர் உள்ளே இருந்துக்கிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சார் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுனா சொல்லலான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே, சார் என்ன பண்ணணும் சார், குழந்த மாதிரி நடிக்காத, பார்க்க தான் குழந்த மாதிரி இருக்கும், ஆனால் பண்ணுற வேலைலாம் எங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி நம்ம டீவை அவருடைய மடி மேலே அப்படியே உட்கார வச்சுக்கா. நம்ம டீ இப்போ அப்படியே ஒன் சைடாக உட்காந்துக்கிட்டு நம்ம ஜங்குக்கை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கார். இப்போது நம்ம ஜங்குக்கும் அவரை பார்க்க நம்ம டீவும் நம்ம ஜங்குக்கை பார்த்துட்ருக்காரு. இப்போ ஒரு ஐ கான்டாக்டை 2 பேருக்கும் அந்த ஐ கான்டாக்ட்லேயே டெம்ட் ஆகுது. 2 பேருடைய ஃபேஸும் அவ்வளோ க்ளோஸில் இருக்குது. இப்போ 2 பேரும் ஒரே செகண்டில் சேம் ஆக்ஷன், 2 பேருமே டக்குன்னு அவங்களுடைய லிப்ஸ் அப்படியே அட்டாச் பண்ண இப்போ லைட்டாக கிஸ் பண்ணிகிட்டு இருந்தது. செம பேஷனேட்டாக போகுது. அப்படி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க, கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் சைடு வாக்கில் உட்காந்துட்டு இருந்த நம்ம ஏன்ச்சு அந்த கிஸ்ஸை கூட பிரேக் பண்ணாமல் 2 பக்கமும் காலை போட்ட மாதிரி உட்காந்துக்கிட்டு நல்லா ரைடு போகிற மாதிரி உட்காந்துட்டு நம்ம ஜங்குக்குடைய ஃபேஸை கப் பண்ணிக்கிட்டு அப்படி கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 2 பேரும் அவ்வளோ ஃபோர்ஸ் அண்ட் ஹார்டாக கிஸ்
பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது நம்ம ஜங்குக்கும் நம்ம டீயோடைய ஷர்ட் பட்டன்ஸை ரிமூவ் பண்ண நம்ம டீவும் நம்ம ஜங்குக்குடைய ஷர்ட் பட்டன்ஸ் அப்படியே ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் நம்ம டீக்கு டெம்டேஷன் தாங்க முடியல. டக்குன்னு கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்குடைய நெக்லெலாம் போயிட்டு அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு சக் பண்ணிகிட்ருக்கா. இப்போ நம்ம ஜங்குக்கு கொஞ்ச நேரத்தில் அவருக்கும் ஓவர் டெம்ட் ஆகிடுது. உடனே நம்ம டீயை தூக்கி அந்த டெஸ்க் மேலேயே அப்படி படுக்க வச்சுட்டு நம்ம டீயோடைய நெக்கெல்லாம் ஃபுல்லாக கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம டீயோடைய தலையெல்லாம் கரையுது, சட்டெல்லாம் கசங்குது. அப்படி கிஸ் பண்ணிவிட்டு நம்ம டீயோடைய செஸ்டெல்லாம் கிஸ் பண்ணிகிட்ருக்கா. இப்போ டக்குன்னு யாரோ டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ட்ரெஸ் எல்லாம் அப்படியே ரெடி கரெக்ட் ஆக்கிட்டு நம்ம டீ அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு அந்த பக்கம் நிற்கா. இப்போ நம்ம ஜங்குக்கும் அவருடைய ஷர்ட் பட்டன்ஸ் எல்லாம் போட்டுட்டு நெக்கெல்லாம் அப்படியே தேய்ச்சி விட்டுக்கிட்டு அப்படியே போய் டோரை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணால் அந்த சைடில் நம்ம ஜிமன் தான் நின்றுட்டுருக்காரு. சார், குட் ஆஃப்டர்நூன் சார். என்ன இப்போது? இல்லை சார், பேப்பர் கொடுக்க வரேன்னு சொன்னால் இன்னும் ஹாஸ்டலுக்கு வரல, லன்ச் பிரேக் முடிய போகுது, அதனால தான். ஐயோ, ஜிமன் வந்திருக்கான் பாரு, போ, அவன்கிட்ட அப்புறம் வந்து பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்போது நம்ம டீவும் அப்படியே ஷை ஆகிட்டு சரின்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்போ நம்ம ஜிமன் கூட வெளியே போனதும் டீ என்னாச்சு? ஏன் டோரை லாக் பண்ணி வச்சுருந்தாரு? அதுவா, டோரு ஸ்டக் ஆகிடுச்சுடா. அதான் ஸ்டக் ஆகிடுச்சா? தாப்பால் போட்டு ஓப்பன் பண்ண மாதிரி இருந்தது. இல்லைடா, ஸ்டக் ஆகிடுச்சு, அதனால தான் தாப்பால் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாரா, அதனால தான் அந்த மாதிரி சவுண்டு கேட்டிருக்கோம். சரி, சாப்பாடு என்னாச்சு? சாப்பாடு என்னாச்சா? நான் போனதே லேட்டு, இன்றைக்கி நம்ம பட்டினி, கிளாஸ்க்கு தான் போனோம் அப்படின்னு சொல்ல இப்போது எல்லோரும் கிளாஸ்க்கு போயிடுறாங்கடா. இப்போ லன்ச் முடிஞ்சு ஒரு கிளாஸ் நல்லபடியாக போகுது. நம்ம டீ அந்த கிளாஸை அட்டன் பண்ணவே இல்லை. அதுக்கு அடுத்த கிளாஸு நம்ம ஜங்குக்குடைய கிளாஸ் தான். இப்போ நம்ம ஜங்குக்கும் அந்த கிளாஸ் பீரியடில் வந்து அவருடைய கிளாஸ் ரூம்குள்ளே என்டர் ஆக நம்ம டீவும் கரெக்டாக ரெஸ்ட் ரூமில் இருந்து நம்ம ஜிமின் கூட சேர்ந்து அந்த கிளாஸ் ரூம்குள்ளே என்டர் ஆகுறாரு. நம்ம ஜிமின்னு ஜங்குக்கை பார்த்ததும் ஐயோ சார், நான் போகிறேன், நீ பொறுமையாக வா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஜங்குக்கு முன்னாடியே அந்த கிளாஸ் ரூம்குள்ளே என்டர் ஆகிடா. இப்போ நம்ம டீவும் நம்ம ஜங்குக்கும் ஐ கான்டாக்ட் வச்சுக்கிட்டே அப்படியே ஒரு மாதிரி மார்க்கமாக நடந்துக்கிட்டு அந்த கிளாஸ் முன்னாடியே போயிட்டு நின்றுட்டு அப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்து உள்ளே போக இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உள்ளே வரதை எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. ஏன்னா ரெண்டு பேருக்குமே சட்டை கலைஞ்சிருக்கும், ரெண்டு பேருக்குமே தலை கலைஞ்சிருக்கும், காலில் உள்ள தலை மாதிரியே இருந்திருக்காது. அதுவும் இல்லாமல் ரெண்டு பேருடைய நெக்லேயும் மார்க் இருக்கும். அது எல்லாத்தையும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையுமே கவனிச்சிடுறாங்க. இப்போது நம்ம ஜங்கு கிளாஸ் அவர் கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம் நம்ம தேவையை தான் பார்த்து பார்த்து சிரிச்சிட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு முறைச்சிக்கிட்டு அப்படி இருப்பார். இப்போது நம்ம ஜிமின் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு மாதிரி பேசுகிறது எல்லாத்தையும் காதில் வாங்கிக்கிட்டு டேய் என்ன மார்க் கிட்டுன்னு பேசிக்கிறாங்க இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பார்க்க இப்போ நம்ம ஜிமின்க்கு வாய் அப்படியே பொழந்துட்டுறாரு. டேய் என்னடா ஹீக்கி ஊமா உன்னுடைய கழுத்தில் எப்படிறா? அது வந்து சாரு. என்னடா சாரா? இது சைல்டு அப்யூஸ் ஆச்சு. அப்படிலாம் இல்லை. அப்புறம் இல்லைடா, நான் சோஷியல் மீடியாக்குள்ளே வந்தல, அதான் இன்ஸ்டாகிராம் டவுன்லோட் பண்ணனே. ஆமாம், அதில் ஒரு அன்னோன் பர்சன்கிட்ட பேசினேனா? அன்னோன் பர்சன்கிட்ட பேசுனியா? ஆமாண்டா, ஐடி நேம் வந்து பிக் பாய். பிக் பாயா? ஆமாம், அந்த ஐடி எனக்கு லைக் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு பேசணும்னு ஆசையாக இருந்துச்சு. அவங்களே பேசினாங்கன்னு சொல்லிட்டு நானும் பேசினேன்னா கடைசியில் பார்த்தா அது சாருடா. என்னது? ஆமாண்டா, அவர் போகிற பார்த்தா என்ன அவர் லவ் பண்ணுறாரு போல. என்னது லவ்வா? என்னடா என்னென்னமோ சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படி பேசிகிட்டே இருக்கா. இப்போது கொஞ்ச நேரம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போதே நம்ம ஜிமின் ரெண்டு பேருமே வந்து வாஷ்ரூம் கேட்குறாங்க நம்ம ஜங்கு கிட்ட. நம்ம
டேக் கேட்டனால நம்ம ஜங்குக்கும் சரின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணிடுறாரு. இப்போ இவங்க போயிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே வந்துட்டுருக்கா. ஒரு வழியில் ஒரு பொண்ணு நம்ம டேக்கிட்ட நின்று பேசிகிட்ருக்கா. நம்ம ஜங்கு கிளாஸில் எல்லாத்தையுமே போர்டிலலாம் எழுதிலாம் போட்டுட்டு அப்படியே நடந்துட்டுருக்கப்ப சும்மா கேஷுவலாக வெளியே காரிடோருக்கு வராரு. அங்கே வந்து பார்த்தா நம்ம ஜிமின் 2 பேருமே சேர்ந்து அங்கே ஒரு பொண்ணுக்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கிறது பார்த்ததும் நம்ம ஜங்குக்கு கோவம் அப்படியே அள்ளுது. அது எப்படி நீ ஒரு பொண்ணுக்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக டீ கிட்ட போயிட்டு டீவை பிடிச்சி கிட்ட எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட, இங்கே பாரு, நீ என்ன கிளாஸு, எதுக்கு இவன்ட்ட வந்து பேசிகிட்டு இருக்கா, இனிமேட்டு இவன்கிட்ட பேசி வச்சுருக்கிறத பார்த்தேன், டிசி கொடுத்து கிளிக்கிற அளவுக்கு நான் ஆடி தாக்கிடுவேன் பார்த்துக்கோ, போ கிளாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அந்த பொண்ணு பயந்துக்கிட்டு ஓடிடுறா. இப்போ நம்ம டீக்கு ஒன்றும் புரியல, எதுக்காக இவன் இப்படி பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு, சார் சார் ஏன் சார் இப்படி பண்ணீங்க நீங்கள், அந்த பொண்ணு என்கிட்ட சும்மா டவுட்டு. என்ன டவுட்டு? என்ன டவுட்டு? இனிமேட்டு எதுனா ஒரு பொண்ணுக்கிட்டேயோ பசங்கக்கிட்ட நின்று பேசுகிறத பார்த்தேன். என்ன சார் இப்படிலாம் பேசுகிறீங்க? சாருன்னு கூப்பிடாதா? நான் என்ன ஃபீலிங்ஸ் வச்சுருக்கேன்னு உனக்கு தெரியாதா உனக்கு? ஃபீலிங்ஸா? இங்கே பாருடே, எனக்கு உன்னை ஆன்லைனில் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சி போயிருந்து. உன்னை நேரில் பார்ப்பேன்னு நான் சுத்தமாக யோசித்து பார்க்கவே இல்லை. ஆனால் எப்படியோ உன்னை பார்த்துட்டேன். அது வரைக்கும் ஓகே. இதுக்கப்புறமேட்டு நான் உன்னை மிஸ் பண்ண விரும்பலை. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனால் சார். என்ன ஆனால் சார்? சாப்பிட்றவங்கெல்லாம் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இதுதான் முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் இடையில கத்தா, என்ன உனக்கு கிளாஸ் எல்லாத்தையும் எழுதி போட்டுக்கப்போ அட்டன் பண்ண போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ நம்ம ஜிமின் என்னடா நடக்குது, சரி நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் டக்குன்னு கிளாஸ்க்கு ஓடிடா. இப்போ நம்ம ஜங்குக்கே பார்த்துட்ருக்கா. நம்ம ஜங்குக்கு டிவி பார்த்துட்ருக்காரு. இப்போ சடனாக நம்ம ஜங்குக்கு நம்ம டிவி கிட்ட எடுத்து அழகாக ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டு அழகாக ப்ரப்போஸும் பண்ணுறாரு. நம்ம டீக்கு அதை மறக்க முடியல. சரி சொல்லிட்டு ஒரு சரிங்க சார், நான் அப்புறமேட்டு யோசிச்சு சொல்லட்டுமாலாம் கிடையாது. இங்கே பாரு, கிஸ்ஸை ஷேர் பண்ணியாச்சு, ஹக்கை ஷேர் பண்ணியாச்சு, ரீகிஸும் ஷேர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமேட்டு டில்லேலாம் கிடையாது, நீ எனக்கு தான் அப்படின்னு சொல்ல நம்ம டீ அப்படியே ஷை ஆகிடா. இப்போ நம்ம ஜங்குக்கு அதை ஓகேனே எடுத்துக்கிறாரு. இப்போ நம்ம டீவை தரன்னு கையை பிடிச்சி கிளாஸ் ரூம்குள்ளே இழுத்துட்டு போயிட்டு கிளாஸ் ரூமில் நிற்க வச்சுட்டு, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் இங்கே கவனிங்க அப்படின்னு சொல்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நம்ம ஜங்குக்கு கவனிக்கிறாங்க. இப்போ டக்குன்னு இங்கே பாருங்கள், இன்றைக்கி தான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு எல்லாருக்கும். யாராவது டேவை டச் பண்ணி பேசுகிறதோ தேவையில்லாமல் பேசுகிறதோ வச்சுருந்தீங்கன்னா அவ்வளோதான், கையை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட. இப்போ அந்த கும்பல்லேருந்து ஒரு பையன் ஏஞ்சி, ஏன் சார் ஸ்பெஷலாக டேவை மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சிக்கிறான். இப்போ உடனே அவனை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வாயை பொழந்துக்கிறாளுங்க. உடனே பொண்ணுங்களுக்கெல்லாம் ஐயோ போச்சேன்ற மாதிரி ஆகிடுது. இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் அவங்களுக்குள்ளே ஒரு மாதிரி பேசிகிட்ருக்கா. இங்கே நம்ம டேக்கு ஷைன் ப்ளஸ்னஸ் தாங்க முடியல. அவர் அப்படியே ப்ளஷ் ஆகிட்டு கீழே குஞ்சிட்ருக்கா. நம்ம ஜங்கு சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஜிமின் அவங்க தலையில் அடிச்சுக்கிட்டு, என்னடா சாரு கூட குடும்பம் நடத்திட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே பக்கம் யோசிச்சுட்ருக்காரு. இப்போது நம்ம ஜங்குக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் இப்படி சொல்லிவிட்டு நம்ம டீவை அப்படி அனுப்பி விட்டுடா. இப்போ நம்ம டீவும் கிளாஸில் உட்காந்துட்டு நம்ம ஜங்குக்கே பார்த்துட்ருக்க. நம்ம ஜங்குக்கும் கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம் நம்ம டிவியே பார்த்துட்ருக்காரு. ஓகேடா, நான் இதை இங்கேயே ஸ்டாப் பண்ணுறேன். எப்படி வந்திருக்குன்னு எனக்கே தெரியல. நான் எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் அப்படியே ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகேடா, பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எஃப்எஃப் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா சொல்லுங்கடா. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய். நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. போயிட்டு ஜேர்னி ஆஃப் லவ்வை எழுதுகிறேன். பாய்.